அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தென்காசி மேற்கரை பகுதியில் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க 2 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கரையை ஒட்டியுள்ள அன்பு இல்லம், அடவிநயினார் கோயில் நீர்த்தேக்கம் ஆகிய 2 இடங்களில் சிறுத்தையை பிடிப்பதற்கான கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுத்தை வேறு பகுதியில் நடமாடுகிறதா என்பது குறித்தும் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுந்தர மகேஷ். இந்த சிறுத்தையினால அச்சுறுத்தல் இருப்பதாக ஏற்கனவே மக்கள் புகார் தெரிவித்திருந்ததை அடுத்து தற்பொழுது 2 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாட்களில் சிறுத்தை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அந்த பகுதியில் தான் சிறுத்தை இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி கண்காணிக்கிறாங்க? கார்த்திகா, தென்காசி மாவட்டம் மேற்கரை, அதாவது செங்கோட்டை அருகே உள்ள மேற்கரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடிவாரத்தில் உள்ள பகுதிகளில் வடகரை செல்லக்கூடிய சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். அதன் பிறகு தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு 3 பசுமாடுகளை சிறுத்தை தாக்கி மாடுகளை அடித்து கொன்ற சூழ்நிலையும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியினுடைய விவசாயிகள் மற்றும் அங்கு பணிக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும் அச்சத்து இருந்து வந்தனர். தொடர் புகார்களையும் தொடர்ந்து கூறி வந்தனர். தற்போதைய சூழ்நிலையில் இன்று காலை முதல் அந்த மேற்கரை அடவிநயினார் பகுதிக்கு அருகேவும், அதே போல் அன்பு இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிக்கடி வனவிலங்குகள் வரக்கூடிய பகுதிகளுக்கு அருகேவும் தொடர்ந்து அந்த சிறுத்தையினுடைய நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டது. தற்போது அந்த பகுதியில் ஒரு கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கூண்டுகளிலும் இன்று இரவு முதலே ஆடுகளை கட்டி வைத்து சிறுத்தை சிக்குமா என்பது குறித்து அந்த வனத்துறையினர், கடையனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனச்சரக தலைமையிலான குழுவினர் அந்த கூண்டை வைத்துள்ளனர். தற்போது வரை அந்த தொடர் கண்காணிப்பில், அதாவது அந்த சிறுத்தையின் நடமாட்டம் அங்கு இருந்தால் அந்த சிறுத்தை சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு எங்கேயாவது அந்த சிறுத்தை தென்பட்டால் அந்த கூண்டுகளை மாற்றி வைப்பதற்கும் ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். கார்த்திகா, 2 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தை சிக்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.